எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு வருகிற தமிழ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சிறப்பு பார்வை அப்படின்னு போட்டிருக்கோம். தலைப்பு யாரும் தவற இது ராசி பலன் அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. வாருங்கள், தமிழ் புத்தாண்டுடைய எந்த இதில் பிறக்குது, அதனுடைய பேர் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். பதிவுக்கு முன்னால் எல்லோரும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீண்ட ஆயுளோட, மன நிறைவோட, வளமோட, எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழணும்னு வாழ்த்திட்டு என்னையும் வாழ்த்த சொல்லி கேட்டுக்கிட்டு நான் இந்த பதிவினை ஆரம்பிக்கிறோம். நான் முதல் பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கோங்க, பஞ்சாங்கம் படிப்பதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி. அதுபோல் தமிழ் புத்தாண்டு பிறப்பன்னைக்கு நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. தினமுமே பஞ்சாங்கம் படித்து அன்றைய வாரத்தை சொல்வதனால் ஆயுள் வளரும், திதியை சொல்லுவதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நட்சத்திரத்தை கூறுவதால் பாபம் நீங்கும், யோகத்தை கூறுவதால் வியாதிகள்லாம் குணமாகும், கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாலேயே பதிவிட்டுருக்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்க்காதவங்க அந்த பதிவினையும் பார்த்துட்டு வாங்க. அதுபடி பார்த்தா இந்த தமிழ் புத்தாண்டினுடைய திதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம தினமும் வீட்டில் கேலண்டர் கிழிக்கும் போதே நம்ம என்ன திதி, என்ன நாள், என்ன இது யோகம், என்ன கரணம், இதெல்லாமும் பார்த்துட்டு ஒரு தடவையாச்சும் மனசில் படிக்கணுங்க. இதை எல்லாருக்குமே பழக்கி விடணும். என்னென்னா தமிழ் புத்தாண்டினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம்னு சொல்கிறாங்க. அது எந்த இதில் பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ் புத்தாண்டுங்க ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. வளர்பிறை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசி அதிகண்ட யோகத்தில் தைத்துளை கரணத்தில் உதயமாகிறது. அதிகண்ட யோகம், தைத்துளை கரணம் அப்படின்லாம் புரியாதவங்க விட்டுருங்க. அது பேர் தான். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் புரியும் இல்லையா, அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நவகிரகங்களின் தலைமை நாயகன் யாருன்னா சூரிய பகவான் தானே. அவர் ஒவ்வொரு மாதமும் மாறும்போது, இடம் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குது இல்லையா. இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கார் இல்லையா. அது மாதிரி இந்த சித்திரை மாதம் மேச ராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறாருங்க. அன்றைய தினம்தான் தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த வருடம் மேலும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட சூரியன் அமர்றாருங்க. இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பு. குரு பகவானோட சூரியன் சேர்வது மிகவும் அரிதான நிகழ்வு. இந்த சம்பவம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமைய போகுதுங்க. எல்லா சோதிட சாஸ்திரங்களும் கூறுதுங்க. சூரிய பகவானும் குருவும் இணைவது சிறப்பானனால சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்திருந்த பல தோஷங்கள் நீங்கும்னு கூறுறாங்க. சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கும்போது குரு பகவானோட சேருன்ற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, உடல் ஆரோக்கியம்லாம் கெட்டிருக்கவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல் அறிவு கூர்மை அதிகமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும்னு இருக்கவங்க வேண்டிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் உண்டாகுங்க. ஒரு நிமிடங்க குரோதி வருட பஞ்சாங்கத்தை படிச்சிடலாங்க. இது இந்த வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் 14 ஏப்ரல் 2024, மாதம் சித்திரை மாதம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திதி சுக்லபட்ச சஷ்டி திதி, நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், யோகம் அதிகண்டம், கரணம் சைதுளை. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நல்ல நேரத்தில் நம்ம புத்தாடையெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. அது காலையில் 7:30 8:30 வச்சுக்கோங்க. சரிங்க, வாங்க சித்திரை வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்துடலாம். தமிழ் வருட பிறப்பில் செய்கிற செயல் எல்லாமே நம்ம வாழ்க்கையை வளமாக்குன்றது தான் ஐதீகம் இல்லையா. சித்திரை மாதத்து முதல் நாள்லேருந்து தமிழ் தொடங்குது இல்லையா. இன்றைய தினத்தில் மாப்பழ வாழை உள்ளிட்ட முக்கணிகளையும் எடுத்துக்கணுங்க. அப்புறம் நெல் நகைகள், வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களையும் தாம்பாளத்தில் வச்சுடுங்க. அதே போல் அதிகாலை பூஜையில் வைத்து வழிபட்டால் மிகவும் சிறப்புன்னு கூறுறாங்க. அதிகாலை எழுந்து குளித்து விட்டு புது ஆடைகளை அணிஞ்சிட்டு கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுங்க. இது அறுசுவைகளுள் இடம்பெறும் அளவிற்கு உணவை செய்து இறைவனுக்கு படைப்பது
நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரோம். அது வந்து என்னென்னா அறுசுவை, என்னென்னா கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவப்பு இது எல்லாமே கலந்த மாதிரி சமைக்கிறது தான். பொதுவாக விசேஷ நாட்களில் வந்து பாகற்காய் யாருமே சமைக்க மாட்டாங்க. ஆனால் வந்து புத்தாண்டு திருநாள்லேருந்து பாகற்காய் வந்து படைப்பது வந்து விசேஷம்தான். ஏன் நம்ம அறுசுவை உணவுகளை வந்து இந்த நாளில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும். நம்மளை நோக்கி வர எல்லாத்தையும் நம்ம வந்து எதிர்கொண்டு வாழ வேண்டுன்றதை வந்து காமிக்கிறதுக்கோசரம் நம்ம படைச்சிட்டு அதை ஏற்றுக்கொள்கிறோங்க. புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் வந்து நம்ம எப்படி வழிபாட்டுக்கு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். முந்தின நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி படத்தெல்லாம் துப்புரவாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னா எல்லா மாப்பழம் கனி உங்ககிட்ட இருக்க எந்த பழம்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நிறக்க அரிசி பருப்பு புளி இதெல்லாம் கொஞ்சமாக 5 சர்க்கரை உப்பு இதெல்லாமும் சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் வச்சுட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு சாமி அழைக்கிற மாதிரி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா சாமிக்கு வந்து ஒரு இதுக்கெல்லாம் முன்னால் ஒரு வந்து கண்ணாடி ஒன்று வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இது செயின் இருந்தால் போட்டு வச்சுருங்க. இதை வந்து சாமி படத்துக்கு முன்னால் வச்சுட்டு பஞ்சாங்கம் நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பஞ்சாங்கத்தையும் வச்சுடுங்க. மறந்துட்டு அதோடையே ஒரு 100 ரூபாயும் வச்சுடுங்க. வச்சுட்டு இதை வந்து நைட்டே வச்சுட்டு காலையில் குளிச்சோன்னே எழுந்திரிச்சு சித்திரக்கனி பார்க்குறதுன்னு வழக்கங்க. இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும்னு ஐதீகங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை மட்டும் வச்சுடுங்க. எல்லாத்துக்கும் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். நிறக்க வந்து எண்ணெய் அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது கப்பில் வைங்க. எந்த தேங்காய் பழம் வைக்கிறீங்க இல்லையா அது போதும். உங்களுக்கு அதுவும் வைக்க முடியலையா இதை மட்டும் வச்சுட்டு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அது போதும். பூ வந்து சாமிக்கு உதிரி பூவோ எந்த பூவோ உங்களால் எது முடியுமோ போட்டுட்டு மனதார வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதே வந்து உங்களுக்கு வாழ்வாங்கு வாழ வைக்கும். என்னென்ன வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல காரியமே செய்யலாங்க. நம்ம வந்து தானம் செய்கிறதுனால நம்மளுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க. நம்ம ஏன் தானத்தை வந்து நம்ம இது பலன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு செய்யவே வேண்டாம். அடுத்து வெயில் அதிகமாக இருக்கனால தண்ணீர் எல்லாருக்கும் வரவங்களுக்கு கொடுங்க. தண்ணீர் மோர் கொடை செருப்பு உணவு இதெல்லாமே யார் யாருக்கு உங்களால் முடியுமோ முடிந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சித்திரை மாத வெயில் காலம்னால இந்த மாதிரி தானம்லாம் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி மோர் கொடுக்காமல் அனுப்பிச்சி விடாதீங்க. குறிப்பாக வந்து விலங்குகளும் பறவைகளும் நம்மக்கிட்ட தண்ணி கேட்க முடியாது இல்லையா, அதுக்கு வந்து வெளியில் ஒரு கப்பில் தண்ணி வச்சிங்கன்னா அது வந்து முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும்ட்டு ஐதீகங்க. அதையும் செஞ்சுடுங்க. சில பேர் ரொம்ப துவண்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இளநீர் தர்பூசணி நொங்கு இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் உணவு பஞ்சமே ஏற்படுத்தி கொடுக்காதுன்னு சொல்கிறது ஐதீகம். அதே போல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு வெள்ளிக்காயினாவது வாங்குங்க. என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்த்துடலாங்க. நாம் குறிப்பாக யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்களால் முடியுது மற்றவங்களால முடியல, அதனால் அவங்கள இலக்காரமாக பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக ஒருத்தர் உதவிக்கிட்டு வரும்போது அவங்கள இன்சல்ட்டுக்கு இது பண்ணிடாதீங்க. அந்தோடைய ஏக்கம் வந்து கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். அதே போல் வந்து யாரும் வந்து ஏக்கமாக உங்களை பார்த்து இருக்க மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வந்து உடை அணிகிறதுலேருந்து எல்லாமே இருக்க வேண்டாம். எல்லாருடைய மனதையும் புண்படுத்தாமல் முக்கியமாக வீட்டில் இருக்க பெரியவங்க மனசை வந்து நோகடிக்காமல் நடந்துக்கிறது உங்களுக்கு மிக மிக பெரிய ஆசீர்வாதமாக இருக்குங்க. வீட்டில் இருக்கும் பெரியவங்களை மதித்து இயலாதவர்களுக்கு உதவி செய்து மனதாலும் உடலாலும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு உடல் உதவியை செய்து மற்றவர்களை காயப்படுத்தாமல் வாழும் வாழ்க்கை என்றும் இனிய நாளாக அமையும் அல்லையா. இந்த புத்தாண்டு மட்டுமல்ல, இவ்வாறு நடந்து கொள்ளும்போது எல்லா நாட்களுமே நன்றாகவும் வளமாகவும் அமையும் என்பது திண்ணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.